தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 109 தகையணங் குறுத்தல். குறள் எண் 1086. கொடும்புருவம் கோடாமறைப்பின் நடுங்கையர் செய்யல மன்னிவள் கண். இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், வில் போல் வளைந்து பார்வையை அம்பு போல் எய்ய வசதியாக இருக்கும் இவள் புருவங்கள் வளையாமல் நேராகவே இருந்து இவள் பார்வையை மறைக்குமானால் எனக்கு இவளுடைய கண்கள் துன்பத்தை செய்யா நானும் தப்பித்திருப்பேன். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், பெண்ணின் புருவங்கள் நேராக இல்லாமல் வில் போல் வளைந்து அவள் அழகிய விழிகளால் என்னை பார்த்ததால் அழகில் மயங்கிவிட்டேன், என்னை பறிகொடுத்தேன். நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.